சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 4, 2024. தலைப்பு: காதல். கோல்டன் உரை. யோவான்: நான் உங்களுக்குச் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா, எபேசியர். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்குச் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இதினிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐசுவரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. யோவான்: ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடிருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலேயல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யோவான்: அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டுமென்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். லூக்கா: அப்பொழுது இயேசு அவர்களை, உங்களைச் சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களைச் சிநேகிக்கிறவர்களைச் சிநேகிக்கிறார்களே. மற்றவர்களை குற்றவாளிகளென்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளென்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு
அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. லூக்கா. மற்றும் பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுதுகொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாளென்றும் இப்படிப்பட்டவளென்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகமில்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படியிருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதைச் சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தஞ்செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தஞ்செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்குச் சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். லூக்கா. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். மத்தேயு. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களைச் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிச் செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எபேசியர்.
கிறிஸ்து நம்மை நேசித்ததைப் போல காதலில் நடந்து செல்லுங்கள், ஒளியின் குழந்தைகளாக நடந்து செல்லுங்கள். கொலோசேயர். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீட்டிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கொரிந்தியர். அன்பு நீட்டிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையில்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்தவ அறிவியலின் முக்கிய பகுதி இதயமும் ஆத்மாவும் அன்பு. எங்கள் தேவாலயம் தெய்வீக கொள்கையான அன்பின் மீது கட்டப்பட்டுள்ளது. அன்பின் கனிகளை வெளிக்கொணர்வதன் மூலம், பிழைகளை துண்டித்து, நோயுற்றவர்களை குணப்படுத்துவதன் மூலம் சத்தியமாகிய வாழ்க்கையையும் அடையும்போது, நாம் ஆவியின் புதிதாக பிறந்தவர்களாக இருப்பதால் மட்டுமே இந்த தேவாலயத்துடன் ஒன்றிணைக்க முடியும். கிறிஸ்தவ அறிவியலில் கடவுளுக்கு கீழ்ப்படிவதும், ஒரு மனதை கொண்டிருப்பதும், உங்களைப் போல் இன்னொருவரை நேசிப்பதும் முதல் கடமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், உயர்ந்த நன்மையை அணுகும் வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? உண்மை மற்றும் அன்பின் குணப்படுத்தும் சக்தியை நான் நிரூபிக்கிறேனா? கடவுள் மற்றும் மனிதன் மீதான அன்பு குணப்படுத்துதல் மற்றும் கற்பித்தல் ஆகிய இரண்டிலும் உண்மையான ஊக்கமாகும். அன்பு ஊக்கமளிக்கிறது, ஒளிரச் செய்கிறது, நியமிக்கிறது மற்றும் வழி நடத்துகிறது. சரியான நோக்கங்கள் சிந்தனைக்கு பிணியங்களையும், பேச்சு மற்றும் செயலுக்கான வலிமையையும் சுதந்திரத்தையும் தருகின்றன. உண்மையின் பலிபீடத்தில் காதல் ஒரு பாதிரியார். லூக்காவின் நற்செய்தியின் 7வது அத்தியாயத்தில், இயேசு ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பரிசேயரின் கிளரவ விருந்தினராக இருந்தார். சைமன் என்ற பெயரால் அவர் சீமோனை போலல்லாமல் இருந்தார். அவர்கள் இறைச்சியில் இருந்தபோது, ஓரியண்டல் பண்டிகையின் காட்சியை குறுக்கிடுவது போல் ஒரு அசாதாரண சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு விசித்திரமான பெண் உள்ளே வந்தாள். இங்கே ஒரு புனிதமான கேள்வி பரிந்துரைக்கப்படுகிறது, இந்த வயதின் தேவைகளில் ஒன்றால் சுட்டிக்காட்டப்பட்ட கேள்வி. சைமன் மீட்பரை நாடியது போல், பொருள் பழமைவாதத்தின் மூலமாகவும், தனிப்பட்ட மரியாதைக்காகவும் கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் உண்மையை தேடுகிறார்களா? கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் சைமனை போன்றவர்கள் என்றால், அவர்களை பற்றியும் அவர்கள் கொஞ்சம் நேசிக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். மறுபுறம், இந்த பெண்ணைப் போலவே, அவர்கள் உண்மையான மனந்திரும்புதல், உடைந்த இதயங்கள், சாந்தம் மற்றும் மனித பாசத்தால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மையின் அல்லது கிறிஸ்துவின் மீதான தங்கள் மதிப்பை காட்டுகிறார்களா? அப்படியானால், விரும்பாத வருகையாளரை பற்றி இயேசு கூறியது போல், அவர்கள் உண்மையில் மிகவும் நேசிக்கிறார்கள், ஏனென்றால் நிறைய மன்னிக்கப்பட்டதால் அவர்களைப் பற்றி சொல்லலாம்.
சில தனிநபர்கள் மற்றவர்களை விட உண்மையை எளிதில் உள்வாங்குகிறார்கள், ஆனால் கிறிஸ்தவ அறிவியலின் தெய்வீக விதிகளை கடைபிடித்து கிறிஸ்துவின் ஆவியை உள்வாங்கும் எந்த மாணவரும் கிறிஸ்தவ அறிவியலை வெளிப்படுத்தவும், பிழைகளை வெளியேற்றவும், நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் ஆன்மீக களஞ்சியத்தில் தொடர்ந்து சேர்க்க முடியும். புரிதல், ஆற்றல், ஞானம் மற்றும் வெற்றி. அறிவியலில் உள்ள சிறு சிறு நபர்களால் கிறிஸ்தவ குணப்படுத்துதல் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது ஒரு கடினமான குறும்புக்காரனாக மாறும். விஞ்ஞான ரீதியில் குணப்படுத்துவதற்கு பதிலாக அது ஒவ்வொரு ஊனமுற்றவர் மற்றும் செல்லாதவர் மீதும் ஒரு சிறிய குறுக்குவெட்டை தொடங்குகிறது, உங்களுக்கு எதுவும் ஆகாது என்ற மேலோட்டமான மற்றும் குளிர்ச்சியான உறுதிமொழியுடன் அவர்களை தடுக்கிறது. துன்பப்படும் ஏழை இதயத்திற்கு அமைதி, துன்பத்தில் பொறுமை, அன்பான தந்தையின் அன்பான இரக்கத்தின் விலைமதிப்பற்ற உணர்வு போன்ற சரியான ஊட்டச்சத்து தேவை. சக மனிதனிடம் அனுதாபம் இல்லாத மருத்துவர் மனித பாசத்தில் குறைவுபடுகிறார், மேலும் தான் கண்ட சகோதரனை நேசிக்காதவன் தான் காணாத கடவுளை எப்படி நேசிக்க முடியும்? இந்த ஆன்மீக பாசம் இல்லாததால் மருத்துவருக்கு தெய்வீக மனதில் நம்பிக்கை இல்லை, மேலும் குணப்படுத்தும் சக்தியை வழங்கும் எல்லையற்ற அன்பின் அங்கீகாரம் அவருக்கு இல்லை. விஞ்ஞானிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் கொசுக்களை வடிகட்டுவார்கள், அதே சமயம் அவர்கள் மதவெறி பிடித்த ஒட்டகங்களை விழுங்குவார்கள். நோயாளிகளுக்காக அவர்களின் சிறை கதவுகளை திறக்க வேண்டும் என்றால், உடைந்த இதயம் கொண்டவர்களை கட்டுவதற்கு முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆவியின் மூலம் குணமடைய விரும்பினால், ஆன்மீக குணப்படுத்தும் திறமையை அதன் வடிவத்தின் துடைக்கும் கீழ் மறைக்கக்கூடாது, அல்லது கிறிஸ்தவ அறிவியலின் மன உறுதியை அதன் கடிதத்தின் கல்லறையில் புதைக்கக்கூடாது. ஒரு தவறான, பரிதாபகரமான பொறுமையின் மென்மையான வார்த்தையும் அவனது பயம் மற்றும் அவற்றை நீக்குவதும் கிறிஸ்துவர் ஊக்கமளிக்கும் கோட்பாடுகள். ஒரே மாதிரியான கடன் வாங்கப்பட்ட பேச்சுகள் மற்றும் நியாயமான கிறிஸ்தவ அறிவியலில் பல கேலிக்கூத்தாக இருக்கும் வாதங்களை விட சிறந்தவை. தெய்வீக அன்பால் எரிகிறது. கிறிஸ்துவர் விஞ்ஞானிகள் பொருள் உலகில் இருந்து வெளியே வந்து தனித்தனியாக இருக்க அப்போஸ்தலிக்க கட்டளையின் நிலையான அழுத்தத்தின் கீழ் வாழ வேண்டும். அவர்கள் ஆக்கிரமிப்பு, அடக்குமுறை மற்றும் அதிகாரத்தின் பெருமையை கைவிட வேண்டும். கிறித்துவம் தன் புருவத்தில் அன்பின் கிரீடத்துடன் அவர்களின் வாழ்க்கையின் ராணியாக இருக்க வேண்டும். தன்னலமற்ற அன்புக்கு ஏற்ப மனித சிந்தனையை வைத்திருப்பது தெய்வீக சக்தியை நேரடியாக பெறுகிறது. விஞ்ஞானி தனது நோயாளியை தெய்வீக அன்பின் மூலம் அடைந்தால், குணப்படுத்தும் பணி ஒரே வருகையில் நிறைவேற்றப்படும், மேலும் நோய் காலை சூரிய ஒளிக்கு முன் பனி போல அதன் சொந்த ஒன்றுமில்லாமல் மறைந்துவிடும். விஞ்ஞானி தனது சொந்த மன்னிப்பை பெறுவதற்கு போதிய கிறிஸ்துவ பாசத்தையும் இயேசுவிடமிருந்து மாக்டலன் போன்ற பாராட்டுகளையும் பெற்றிருந்தால், அவர் விஞ்ஞான ரீதியாக பயிற்சி செய்வதற்கும் நோயாளிகளுடன் இரக்கத்துடன் நடந்து கொள்வதற்கும் போதுமான கிறிஸ்தவர் மற்றும் விளைவு ஆன்மீக நோக்கத்துடன் ஒத்திருக்கும். காதல் கிறிஸ்தவ அறிவியலின் சட்டத்தை நிறைவேற்றுகிறது, மேலும் இந்த தெய்வீக கோட்பாட்டிற்கு குறைவானது எதுவுமே புரிந்து கொண்டு நிரூபித்து காட்டினால் அப்போகாலிப்ஸின் தரிசனத்தை வழங்க முடியாது. சத்தியத்துடன் பிழையின் 7 முத்திரைகளை திறக்க முடியாது அல்லது பாவம், நோய் மற்றும் மரணம் போன்ற எண்ணற்ற மாயைகளை வெளிப்படுத்த முடியாது. அன்பே கடவுள். இதைவிட நம்மால் கேட்க முடியாது, உயரமாக பார்க்க முடியாது, தூரம் செல்ல முடியாது.
சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.